ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுக்திகாஸ் கியூ சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ரோஸ் மில்க்கு நல்லா டேஸ்ட்டாக செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க, கூட என்னோடய தம்பியும் செய்ய போகிறான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம். பாலில் உங்களுக்கு ஏடு பிடிக்கும்னா ஏடோடு போட்டுக்கோங்க. ஏடு வானான்னா ஏடு இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. நாங்கள் ஏடு வானான்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போது ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்துக்கலாம். இதான் நாங்கள் வேலூரில் இருக்க சிம்லாவில் வாங்கிட்டு வரோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு ஊற்றிக்கலாம். 2 கரண்டி அளவுக்கு நாங்கள் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ஊற்றிட்டிங்க அப்புறம் ரொம்ப ரோஸ் மில்க் அதிகமாகிடும். இப்போ ரோஸ் மில்க் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஊற்ற போகிறோம். இன்னும் ஒரு கரண்டி போடுறோம். இப்போ ரோஸ் மில்க் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோஸ் மில்கில் சப்ஜா சீட்ஸ் வேணா போட்டுக்கலாம். இப்போ வைப்பாங்க. இப்போ தண்ணியில் சப்ஜா சீட்ஸ் கலந்துக்கலாம். இப்போ சப்ஜா சீட்ஸை தண்ணியில் கலந்துக்கணும். தேவையான அளவு உங்களுக்கு நிறைய வேணால் நிறைய போட்டுக்கலாம், கொஞ்சம் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ ரோஸ் மில்க் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸியில் ரோஸ் மில்க் ஊற்றிக்கோங்க. ஸோ தேவையான அளவு இப்போ ரோஸ் மில்க் ஊற்றிட்டு இதை நல்லா பீட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ரோஸ் மில்க்கை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் எல்லாத்தையுமே. பாருங்களா, ரொம்பவே க்ரீமி சப்ஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா சில்லுன்னு இருக்கணுன்றதுக்கோசம் ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம், ஐஸ் கட்டி. ஸோ இதை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 பீஸ் போட்டிருக்கோம். ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 பீஸ் போட்டிருக்கோம். இப்போது எந்த கிளாஸில் போடுறோமோ அந்த கிளாஸில் இந்த சப்ஜா சீட்ஸ் நம்ம ஊற வச்சோம்ல அதை போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு 3 டீஸ்பூன் போடுறோம். ஒரு டம்ளர் இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயுமே ரோஸ் மில்க் ஊற்றிக்கலாம். நாங்கள் ரோஸ் மில்க் எல்லா டம்ளர்லேயும் ஊற்றிட்டோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சம்மருக்கு நல்லா ஒரு சில்லுன்னு இருக்கிற ரோஸ் மில்க்.